Hi friends, பாருங்க நான் full கோழி வாங்கியிருக்கேன். இன்னைக்கு நம்ம grill chicken செய்வோம். சிக்கனை வந்து நல்லா மஞ்சள் தூள் போட்டு வாஷ் பண்ணியிருக்கேன். இப்போ இது மாதிரி நல்லா கீரி எடுத்துக்கங்க. கீரி எடுத்துட்டு இப்போ வந்து நம்ம மசாலா போட்டு நல்லா மேரினேட் பண்ணி வைப்போம். நல்லா ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சிங்கனா தாங்க ரொம்ப நல்லா சாந்தலும் நல்லா அதோட டேஸ்ட் வந்து நல்லா ஊறி நல்லா இருக்கும். சோ நான் இன்னைக்கு ஒரு 4 மணி நேரத்துக்கிட்ட ஊற வைக்க போறேன். புளிக்காத தயிர் எடுத்துர்க்கேன் நான். அரை கப் இந்த அளவுக்கு புளிக்காத தயிர், 1 ஸ்பூன் தனியாத்தூள், மிளகாத்தூள் 2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் நான். மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க. நான் நார்மல் மிளகாத்தூள் தான் சேர்த்திருக்கேன். கலருக்காக காஷ்மீரிலாம் சேர்க்கல நான் நார்மல் மிளகாத்தூள் வந்து 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதோட நம்ம வந்து பெப்பர் பவுடர் மிளகுத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மிளகுத்தூள் மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு ஜீரகத்தூள் வந்து 1/2 ஸ்பூன் சேர்த்திருக்கேன் நான். ஜீரகத்தூள் 1/2 ஸ்பூன் சேர்த்துட்டு இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து 1/2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கரம் மசாலா 1/2 ஸ்பூன், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்குங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துருக்கேன். நான் நார்மல் சன்ஃப்ளவர் ஆயில் தான் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்து நம்ம அவ்வளோதாங்க மசாலா, சிக்கனுக்கு தேவையான மசாலா நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ எல்லா மசாலாவும் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சிக்கனில் வந்து ஃபுல்லும் எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி உள்ளெல்லாம் எல்லா இடத்துலையுமே ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து ஊற வச்சுப்போம். நான் இன்னைக்கு வந்து ஒரு 5 hours கிட்ட நான் சிக்கனை ஊற வைக்க போகிறேன். ஊற வச்சு அதுக்கப்புறம் தான் நான் செய்ய போகிறேன். இப்போ இது மாதிரி எல்லா இடமும் வந்து நம்ம ஸ்ப்ரெட் பண்ணி நம்ம வந்து ஊற வச்சுக்கலாம். நான் வந்து பாருங்களேன் இந்த மாதிரி எல்லாத்தையும் ஊற வச்சாச்சு. இப்போ 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் ஓடிஜியில் தான் செய்ய போகிறேன். நான் வந்து டூத் பிக் வச்சு இந்த கால் மேலே உள்ள விங்ஸ் எல்லாம் குத்திட்டு இப்போ ஓடிஜியில் ஃபஸ்ட்டு வந்து 230 டிகிரியில் 15 மினிட்ஸ் வச்சுட்டு 15 மினிட்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் 190 டிகிரியில் 1 hour வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ அது மாதிரி வந்து நம்ம வந்து இப்போ ஃபிக்ஸ் பண்ணி நம்ம வந்து ஓவனில் வச்சு ஓடிஜியில் வச்சுக்கலாம். வச்சு நம்ம வந்து சிக்கன் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்களேன் இப்போ வந்து சிக்கன் வந்து அங்கே ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதில் வச்சிங்கன்னா அழகாக ரொட்டேட் ஆகும் நமக்கு. அது மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம ரெடி பண்ணி வச்சுப்போம். இந்த சிக்கன் வந்து சாப்பிட்றதுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். பசங்களுக்கு வந்து ஹோட்டலில் போய் வாங்கி தரதுக்கு நம்மளே வந்து அழகாக வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துடலாம். ஸோ அதனால் வந்துட்டு இது மாதிரி பசங்களுக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லாவும் இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கடையில் சாப்பிட்றதுக்கு நம்ம இப்படி சாப்பிட்லாம் எல்லாமே. பாருங்களேன் அழகாக ரெடியாகி வந்துருச்சு நமக்கு. சூப்பராக இருந்ததுங்க. டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னு வச்சிங்களேன் எவ்வளோ அழகாக வெந்து எவ்வளோ அழகாக குக்காகி வந்திருக்கு பாருங்கள். சாப்பிட அவ்வளோ சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.